ஹாய் கேஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எலஸ்ட்ரேட் 146 அண்ட் 147 பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ போட ரொம்ப நாள் ஆச்சு. அது ஏன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இனிமேல் வீடியோ வந்து கன்ஃபார்மாக வரும். மறக்காம லைக் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் நீங்க இன்னும் இந்த வீடியோலாம் எதிர்பார்க்குறீங்கன்ட்டு. ஸோ நம்ம டேரக்டா சாப்டர் போயிடலாம். டைரக்ட்டா போனோனே பார்த்தீங்கன்னா, நம்ம கோ வந்து சொல்றான், எப்படி நம்ம விஷயம் நம்மள பத்தி வந்து அவங்களுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கோ கேட்குறான். உடனே பார்த்தா ஒரு மீட்டிங் ஆட போயிட்டு இருக்குது. இவ்வளவு நாள் வந்து அவங்க சீக்ரெட்டா வச்சிருந்தாங்க. அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு அகாடமிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க வந்துட்டாங்க. ஸோ அதான் நடந்துச்சு. ஸோ அத பத்தி போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து எல்லாரும் தான் இப்ப வந்து பிரச்சனை வேற ஆயிடுச்சு. நம்மகிட்ட வந்து மேட்ச் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த மாரி டீச்சர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஸோ உடனே பார்த்தா அத பத்தி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கோ வந்து டென்ஷன் ஆயிட்டான். ஒரு வேளை நம்மகிட்ட மேட்ச் கேட்டு நம்மள வந்து கேவலமா தோத்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ வந்து கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இத நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கோவம் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி நம்ம வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட சொல்லிடலாம். நம்ம ஃபுல் பவர் வந்து காமிக்க வேணாம். நம்ம வந்து லைட்டா மட்டும் காமிக்கலாம். அவங்ககிட்ட வந்து நம்ம பவர் வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஆமா அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இன்னொருத்தன் என்ன கேட்குறான்னா, நம்ம ஜின்வோ வந்து இன்னைக்கு வருவான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அவனுக்கு எல்லாமே சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே கோ வந்து, ஆமா நான் தான் வந்து கூட்டிட்டு வந்தேன். உடனே எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னோனே, எல்லாருமே சந்தோஷமா ஹேப்பியா இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீன பார்த்தா நம்ம ஜின்வோ வந்து ரெடி ஆயிட்டான். ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயிட்டான். ஸோ ரெடி ஆயிட்டு என்ன பண்றான்னா, நம்ம ஜின்ஸ்கே கிட்ட கேட்குறான். இந்த மாரி என்ன நம்ம வேர்ல்டு அவாக்கின்ஸ் கூட நம்ம சண்டை போடுறோம்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அது உண்மையான்னு கேட்கறான். உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம கைனரும், காட்டலும் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே பார்த்தா நமக்கு ஜின்ஸ்கே வந்து அத அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா, இந்த பூனை என்ன அவன மாரி அந்த ஃபேட் பூனை மாரி தின்னுட்டு இருக்குது. இது வந்து சரியில்லையே! ஐய்யய்யோ! ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சூபின் என்ன சொல்றான், ஆமா அது வந்து ரொம்ப ரூடா இருக்காங்க. வருவாங்களாமா, வந்துட்டு மேட்ச் கேட்பாங்களாமா இஷ்டம் டேஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூமின் நம்ம பொண்ணு சொல்றா. உடனே பார்த்தீங்கன்னா வந்து, என்னமோ ஒண்ணு சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த அகாடமி என்னன்னா வேர்ல்ட் அவாக்கின்ஸ் அசோசியேஷன் மூலியமா ரன் ஆகுதாமா. ஸோ அதனால வந்து நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாதுன்றா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, அப்படியா? அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லுன்னு சொல்லி நம்ம ஜின்வோ வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ இந்த மாரி வேர்ல்ட் அவாக்கன்ஸ் வந்து அகாடமி இருக்கு தானே. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, வேர்ல்ட்ல எதெல்லாம் பெஸ்ட்டான ஃபேமிலிஸோ, அந்த மாரி பெஸ்ட்டான ஸ்டூடண்ட்ஸோ அவங்க எல்லாமே வந்து அவங்க அகாடமிக்கு போவாங்களாமா. அகாடமிக்கு போயிட்டு நல்லா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ அதனால வந்து வேர்ல்ட் அகாடமின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நீ வந்து அந்த அகாடமிக்கு சேரணும்னா வந்து உனக்கு ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் வேணும்னு சொல்றாங்க. உடனே பார்த்தா இந்த பர்பிள் ஹேரு இந்த மாரி ஒரு 4 பேத்த காமிக்கிறாங்க. ஸோ அவங்கலாம் பார்த்தா எலைட் குரூப்பு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஓ! அப்படியா? அடேங்கப்பா! அப்போ வந்து கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு அவங்க கூட சண்டை போடுறதுக்கு சொல்லிட்டு ஜின்வோ வந்து சொல்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இல்ல. எங்களுக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஸ்கே சொல்றான். ஆனா என்ன அப்படின்னோனே, ஏன்னு கேட்குறான். ஏன்னா, நாங்க வந்து எங்க ஃபுல் பவர் காமிக்க போறதில்ல. நாங்க தோக்குற மாரி தான் நடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஸ்கே சொல்றான். உடனே பார்த்தா ஏன்னு கேட்கும்போது பார்த்தா, அதெல்லாம் இல்ல. நாங்க வந்து பெருசா சீரியஸா இத எடுத்துக்க வேணாம்னு நெனைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூபின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாம் ஊவினோட ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து தின்னுட்டு இருக்காங்க. அதாவது ஊவின் வந்து ரொம்ப சேடா இருக்கிற மாரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அட பாவத்த! அப்படின்ட்டு. சரி நாங்கலாம் போறோம். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து அவங்க 3 பேருமே கிளம்பிட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம கைடன் வந்து, ஃபைனலா வந்து அவங்க காட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கைடன் சொல்றான். உடனே பார்த்தா என்னன்னோனே, கைடன் சொல்றான், இவங்க வந்து திருட்டுத்தனமா வச்சுட்டு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நடக்கிறது உறுதி தான். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் வந்து மாட்ட தான் போறாங்க அப்படின்றான். உடனே காட்டல் சொல்றான், இந்த மாரி வேர்ல்டு அசோசியேஷன் வந்து ஈஸியா வந்து ஏமாத்த முடியாது ரொம்ப நாளைக்கு. அதான் இப்ப மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைடன் என்ன சொல்றான்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க ஃபுல் பவர் வந்து எபிலிட்டீஸ் இருக்குனால அதெல்லாம் ஹைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கைடன் சொன்னான். உடனே ஜின்வோ சொல்றான், "ஏன் ஹைட் பண்றாங்களா? என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆமா, இந்த இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த இந்த சேர் வுமனு, இந்த டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லு. ஆனா வெளி உலகத்த விட அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஆனா அவங்க பவர வந்து வெளியில காமிக்க மாட்டேங்கிறாங்க. கம்மியா இருக்கிற மாரி இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, இந்த இருக்கிற ஸ்டூடண்ட்ஸும் தான். யாரு சூமன், ஜின்ஸ்கே அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவரு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில நின்னு சிரிக்கிறான். உடனே காட்டல் சொல்றான், அப்படின்னா வந்து அவங்க ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்க. சீக்ரெட்டா வச்சுட்டு இருக்காங்க. பில்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றான். ஓமேகா எதுக்கு அவங்க அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி ஜின்வோ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இது ஒரே ஒரு காமன் திங்க் தான். என்னன்னா, எப்படின்னா ஒரு அவாக்கின்ஸ் ஸ்ட்ராங்கான அசோசியேஷன் வந்து இன்னொரு அவாக்கின்ஸ் ஸ்ட்ராங்கான அசோசியேஷனோட இருக்கும். அந்த மாரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்விசிபிள் வார் மாரி அவங்களுக்குள்ள ஒரு வார் நடந்துட்டு இருக்கும்னோனே, ஜின்வோ வந்து ஐய்யய்யோ! என்ன என்னென்னமோ நடக்குதுன்னோனே, நம்ம கைடு என்ன இத பத்திலாம் நீ கண்டுக்காத. நீ வந்து சைலன்ட்டா இரு.
அதுக்கப்புறம் அந்த கழட்டு பையன் இருக்கான் இந்த இப்போ வந்து இந்த அவாக்கின்ஸ் கொரியர் அவாக்கின்ஸ் நடத்துனான அந்த ஸ்டூடெண்டோட அந்த ஹெட் மாஸ்டர் வந்து அவனும் வந்து எப்படின்னா ரிட்டையர் ஆயிட்டான். ஆனா அவன் முன்ன விட இப்போ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு கைடன்ஸ் சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து காட்டுல என்ன கேட்குறான், அவன் ஸ்ட்ராங்கா அப்படின்னா, ஆமா நீ அவனை பார்க்கும்போது உனக்கே தெரியும் அப்படின்றான். அப்படின்றான். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வா வந்து சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கைடனும் காட்டுல வந்து எதுக்கு நம்ம இவங்ககிட்ட போய் இதை சொல்லிட்டு நம்ம வந்து வருத்தப்பட வச்சுட்டு இருக்கோம் இவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னா அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 பேர் வந்து வெளியில காவல் காத்துட்டு இருக்காங்க. ஒருத்தன் வரான். ஸோ உடனே வந்து ஸ்டாப்ன்னு சொல்றாங்க. ஸோ அவன் பார்க்கும்போது பார்த்தா ஜின்வோ மாரியே தான் இருக்கான். ஆனா வெள்ள முடி. ஸோ அவன் கண்ணும் ரெட் கலர்ல இருக்கு. லைக் ஜின்வோ மாரியே தான் இருக்கான். கொஞ்சோண்டு ஹேர் ஸ்டைல மட்டும் மாத்தி விட்டாங்க இவனுக்கு. ஸோ "நீ யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். உன்னோட ஐடென்டிட்டி காமி" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்த்தா அவன் ஐடென்டிட்டி காமிக்கிறான். ஐடென்டிட்டி காமிச்சோனே வந்து பார்த்தீங்கன்னா, "டூக் கெரென் நீ யாரு?" அப்படின்றான். "ஆமா" அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா, "ஓகே நாங்க வந்து உன்ன ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அதே மாரி வந்து நாங்க வந்து உங்களுக்கு வந்து இடத்த காமிக்கிறோம்னு" சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. உடனே பார்த்தா, "அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நானே கிளம்பிக்கிறேன்னு" சொல்லி சொல்லிட்டு வந்து மறைஞ்சுட்டான். இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பவர் இருக்குது. டக்குன்னு மறைஞ்சுட்டான். நம்ம மெயின் கேரக்டர் மாரி இவனுக்கும் ஒரு ஸ்பீட் பவர் இருக்கும் போல. டக்குன்னு மறைஞ்சுட்டான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 2 வேர்ல்ட் அவாக்கன்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்க பேசிட்டு டீ குடிச்சிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "நான் உன்னைய கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீ இப்ப தான் வரியான்னு" சொல்லிட்டு அந்த பொம்பள டீச்சர் கேட்குறான். உடனே வந்து அவன் சொல்றான், நீங்க கூப்பிட்ட விஷயம் வந்து எனக்கு லேட்டா தான் வந்துச்சு. இப்ப தான் வந்தேன்" அப்படின்றான். ஸோ அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம சாப்டர் 147 போலாம். ஸோ 147 போனோனே பார்த்தா ஃபுட் எல்லாம் சிதறி கிடக்குது. ஸோ சிதறி கிடக்கும்போது பார்த்தா வந்து பர்பிள் ஹேர் இருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன ஃபுட்டுடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்கலாம் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் முறைச்சு பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "இந்த மாரி ஒரு கேவலமான ஃபுட்ட நான் சாப்பிட்டதே இல்ல. இது சாப்பிடும்போது எனக்கு வாமிட் வருது" அப்படின்றான். உடனே பார்த்தா அவங்கலாம் திருப்பி முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க வேணும்னு நம்மளுக்கு வந்து இந்த மாரி ஃபுட் வந்து ப்ரொப்போஸ் பண்றாங்க. வேணும்னே குடுக்குறாங்க அப்படின்னோனே, நம்மளோட ஸ்டூடண்ட் ஒருத்தன் இருக்கான். ஸோ அவன் என்ன கேட்டான், "என்னது?" அப்படின்றான். "இல்ல இந்த மாரிலாம் எவன் சாப்பிடுவான்? நீங்கலாம் அத சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லாதீங்க" அப்படின்றான். உடனே திருப்பி அவனும் முறைச்சு பார்க்குறாங்க. "என்ன முறைச்சு பார்க்குறீங்க தவிர நீங்க அடிக்க மாட்டேங்கிறீங்கடா" அப்படின்னு சொல்லி ஜின்ஸ்கேவ நம்ம இதுல பார்க்கலாம். ஜின்ஸ்கே சைலன்ட்டா இருக்கிறது தான் வந்து ரொம்ப இதா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் என்ன பண்றான்னா, ஈன்னு சொல்லி இருக்கிறான். ஏன்னா அவன் வேணும்னே வந்து சண்டைக்கு இழுக்க பார்க்குறான். உடனே பார்த்தா அந்த டூக்குன்னு சொல்லிட்டு போன சாப்டர் வந்தான்தானே. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "என்ன இங்க பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, "இங்க ஒண்ணும் இல்ல" அப்படின்றான். "நீ எப்போ வந்த?" அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு அவன் கேட்கறான். ஸோ உடனே வந்து அவன் என்ன சொல்றான்னா, "நான் நேத்து வந்தேன்" அப்படின்றான். உடனே பார்த்தா, "டூக்கா? டூக் கேனன் இவனா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாருமே பார்க்குறான். "டூக்கா? இவனும் இங்க இருக்கானான்னு" சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேனிட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. ஸோ அதுவும் அவன் வந்து அந்த ஃபேமிலில வந்து இவன் தான் வந்து ரொம்ப ஏன்னா ஃபியூச்சர்ல இவன் தான் பெரிய ஆளா வருவான்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்களாமா. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வேர்ல்ட் அவாக்கின் அகாடமி இருக்கானே, ஸோ அதுல வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இன்னும் இவன மாரி நெறைய பேர் பவர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓகே எனக்கு பசிக்குது நான் இப்ப சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஈன்னு இருக்கான். பார்க்க ஜின்வோ மாரியே இருக்கான். அவன் பார்க்கும்போது சிரிப்பா இருக்கிற மாரி இருக்கு. பட் இவன் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த மாரி பீப்பிள். சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து சிரிப்பாங்க. பட் ரொம்ப வன்மத்தோட இருப்பாங்க. ஸோ அந்த மாரி கேரக்டர் போல இவன். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, அப்படின்னு சொல்லிட்டு உடனே "இவன் எதுக்கு இங்க வந்தான்?" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்த சீன் பார்த்தோனே வந்து அந்த பர்பிள் ஹேர் இருக்கிறவன் அவன் இன்னும் டென்ஷனா இருக்கான். வேணும்னே வந்து அந்த டூக் வந்து நம்ம வழியில வந்துட்டு நம்மள கெடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அவன் ஊன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு 2, 3 கிட்ஸ் போறாங்க. இவனே குழந்த தான். இவன் வந்து இன்னொருத்தன கிட்ஸ்ன்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, "இவன நான் பார்க்கவே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா, அவனும் வந்து ஒரு பொண்ணு வந்து பாக்குது. ஓ! இவங்க வந்து வேர்ல்டு அகாடமிக் ஸ்டூடண்ட்ஸோட இதா இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். உடனே பார்த்தா ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது. அந்த ஃபிளாஷ்பேக்ல பார்த்தா நம்ம டீச்சர் வந்து என்ன பண்றான்னா, அந்த மாரி வார்ன் பண்ணியிருக்காங்க. அந்த மாரி வந்து என்ன ஆனாலும் சரி அவாக்கிங்கோட அந்த வேர்ல்டு அவாக்கிங்ஸ் கூட வந்து பிரச்சனை பண்ணாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் வந்து வார்ன் பண்ணியிருக்கா. ஆனா அத பார்த்துட்டு கண்டுக்காம போனா. உடனே பார்த்தா நம்மளோட அந்த பர்பிள் ஹேர் இருக்கானே, அவன் வந்து என்ன பண்றான், "ஹேய்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். உடனே வந்து அவங்களும் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அவருக்கு முன்னாடி உங்கள பார்த்ததில்ல. நீங்க யாருன்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க என்னைய பார்த்திருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா நாங்க வந்து அன்அஃப்ரைட் கிட்ஸ்ன்னு சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து மூஞ்சி மாறிடுச்சு. எவ்வளோ தைரியம்னா அன்அஃப்ரைட் கிட்ஸா? இவ்வளோ கேவலமான ஊர்ல நீங்க அன்அஃப்ரைட்னா அவ்வளோ ரொம்ப கேவலமா இருப்பீங்களே! அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா, சரி நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தைரியம் தான் நான் பேச பேச நீங்க போவீங்க. இன்னும் நான் பேச்சே முடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் வேணும்னு வம்பு இழுக்குறான். நீங்க அன்அஃப்ரைட் கிட்ஸா இருந்துட்டு இவ்வளோ பெரிய பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் முறைச்சு பார்த்துட்டு வம்பு இழுக்குறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து
இந்த இதில பார்த்தீங்கன்னா, அந்த கேஃபேட்டேரியால நடந்துச்சுன்னா, அந்த பிரச்சனைய இன்னும் அவங்க யோசிச்சுட்டுருக்காங்க. ரொம்ப வம்பு இழுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வம்பு இழுத்துருக்காங்க. ஸோ உடனே பார்த்தா அத பத்தி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா, ஒருத்தன் வந்து கதவ தட்டிட்டு வரான். என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து அன்அன்ஃப்ரைட் கிட்ஸ் வந்து நம்ம பசங்கள வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. வாங்க அந்த வேர்ல்டு அவாக்கிங் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க வந்து நம்ம பசங்க அன்அன்ஃப்ரைட் கிட்ஸ வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து பார்க்கும்போது பார்த்தா ரத்த கறையா கிடக்குது. உடனே பார்த்தா அழுதுட்டு இருக்காங்க. 2 பொம்பளைங்களும் அழுதுட்டு இருக்காங்க. 2 பசங்களும் அடி வாங்கி கிடக்குறாங்க. உடனே பார்த்தா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்குறான். ஸோ உடனே பார்த்தா இந்த மாதிரி எங்கள வந்து பிரச்சனைக்கு இழுத்தாங்க. அதனால நாங்க சண்டை போட்டோம்ன்றான். பிரச்சனைக்கு இழுத்தாங்களா? அப்ப நீங்க எதுக்கு சண்டை போட்டீங்கன்னு கேட்கும்போது, இல்ல அவங்க ரொம்ப கேவலமா பேசுனாங்க. ஸோ அதனால தான் நாங்க இது மாரி வம்பு இழுத்தோம்ன்னு சொல்லிட்டு அவங்கலாம் பேசுனாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு பொம்பள வந்து சொன்னா, "நீங்கலாம் எங்களோட பெரிய ஆளுங்களாச்சே. நீங்க வந்து ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் தானே! ஆனா நீங்க எதுவுமே பண்ணல. நாங்க பண்ணதுக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. இதெல்லாம் சுத்தமா புடிக்கல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வம்பு இழுத்துட்டு இருக்காங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, அவன் வந்து கத்திக்கிட்டே இருக்கா. இது எதனா வந்து கத்திட்டு இருக்கா. ஏன்னா என்னைய நீங்கலாம் ஜோக்குன்னு நெனச்சுட்டீங்களா? நீங்கலாம் எங்களோட பவர்னோனே நம்ம ஜின்னுவும் வரான். ஜின்னுவும் வந்துட்டு என்ன இவ்ளோ பேடா ஹர்ட் ஆயிருக்குது. ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னுவ வந்து வருத்தமா பார்க்குறான். உடனே பார்த்தா ஆமா. ஃபர்ஸ்ட்டு வந்து இவன் வந்து ட்ரீட்டே பண்ண முடியல. ஃபர்ஸ்ட்டு இப்ப கொஞ்சம் ட்ரீட் பண்றான்னோனே, ஓகே. இவன வந்து நம்ம உடனே வந்து ட்ரீட்மெண்ட் சென்டர் கூட்டிட்டு போலான்னோனே, உன்னோட சோபின் என்ன சொல்றான், இல்ல அவனுக்கு வந்து எலும்பெல்லாம் உடைஞ்சிருக்கும். இப்ப நம்ம தூக்கிட்டு போனா எலும்பு இன்னும் உடைய வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணு அப்படின்னோனே, அவன் வந்து நம்ம ஊவின் வந்து அவனோட கிராவிட்டி பவர் யூஸ் பண்ணி அவன தூக்கிட்டு ஜாலியா போனான். "இல்ல நான் பார்த்துக்கிறேன் இத. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்வா வந்து, "ஓ! தேங்க் யூ" அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, யா அந்த பாஸ்டர்ஸ் அந்த மாரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஸ்கே கேட்குறான். "ஏன்டி ஜின்ஸ்கே சாப்பிடும்போது அவ்வளோ கேவலமா பேசும்போது சைலன்ட்டா இருந்துட்டு, இப்போ வந்து ஓவரா வாய் பேசுறன்னு" சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம டீச்சர் வந்து அந்த வேர்ல்டு அவாக்கின் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் அவங்ககிட்ட வந்து பிரச்சனைய வந்து கேட்கறான். இந்த மாதிரி ஏன் இந்த மாரி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு, நாங்க வந்து எங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு வார்ன் பண்ணியாச்சு. இனிமே அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, ஏன் நீ வந்து அந்த அந்த கிட்ஸ வந்து எந்த குரூப்லயுமே இல்லாதவங்க அன்எம்ப்ளாய்டுன்னா எதுக்கு நீ இத போய் பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு இருக்கன்றா? உடனே அவன் டீச்சர் வந்து மொறச்சு பார்க்குறான். ஸோ அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.